நம்ம சேனல்ல வந்து கறி குழம்பு டேஸ்டான சுண்டல் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் ஊற வச்சுக்கணுங்க. நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இது மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்பதான் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம குக்கர்ல மாத்திக்கலாம். இந்த சுண்டல் மூழ்கிற வரைக்கும் வாட்டர் இருந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் ஆயிடக்கூடாது. 3 விசில் மட்டும் வைங்க. உள்ள நல்லா குக் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் குழம்புல. ஸோ நல்லா 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். ஸோ பாருங்க சுண்டல் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள குக் ஆயிருக்கணும். ஸோ இப்போ நம்ம சுண்டல் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட சோம்பு சீரகமும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தை தந்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ 2 நிமிஷம் போல வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 9 வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரை ஆட் பண்ணிக்கலாம். துருவிய தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா குறக்கறன்னு அரைச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ திரும்பி அதே கடாயிலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 5 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு 5 இதை ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூட 2 ஸ்மால் சைஸ் அளவுக்கு தக்காளி 2 எடுத்து சின்ன சின்ன அரைக்கிறக்கே அரைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குழஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நம்ம பெப்பரும் வரமிளகாவும் போட்டிருக்கோம். இந்த காரமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சமயம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஸ்லோ குக்கில் வைக்கணுங்க. ஸ்லோ குக்கில் வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா குக் ஆகி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கடையிலே கடைசி ஒரு கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரைஸு சப்பாத்தி எது கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த சுண்டல் குழம்பு உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.